ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மாகாப்பா அண்ட் திவாகர் இவங்களை பற்றின ஒரு இஷ்யூ தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு வருது. திவாகர் அப்பப்போ பிரபலமாகணும் அப்படின்றது காரணத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அண்ட் அதில் நிறைய பேரை மென்ஷன் பண்ணி இவங்கெல்லாம் என்கிட்ட தப்பாக பேசுனாங்க, இவங்க என்னை அடித்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வரிசையில் இப்போ அவர் குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வந்த இடத்துல புகழ், மாகாப்பா, கானாநாத் இவங்க 3 பேரும் சேர்ந்து திவாகரை அடிச்சிருக்காங்க. அதுவும் மாகாப்பா குடிச்சிட்டு அடித்தாரு, இரும்பு ராடால் அடித்தாரு அப்படின்னு சொல்லி திவாகர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு மாகாப்பா, புகழ் இவங்க எல்லாருமே சேர்ந்து பதிலடி சொன்னாங்க. ஏங்க அவர் சும்மா லூஸ் மாரி பேசுவாருங்க, அவர் வேணும்னு ஃபேமஸ் ஆகணும்னு சொன்னாங்க, நாங்க எங்க செட்ல எப்படிங்க குடிச்சிட்டு நிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க மத்தியில நிறைய பேர் திவாகருக்கு சப்போர்ட்டாகவும் அண்ட் மாகாப்பாவுக்கு சப்போர்ட்டாகவும் பேசிட்டு இருந்தாங்க. அதுல மணிமேகலை அவர்கள் மாகாப்பா இதெல்லாம் பண்ணுவார் தான், ஏன்னா அவரு கிண்டலா பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேரை கஷ்டப்படுத்துவாரு. என்ன குக் வித் கோமாளி ஷோல நான் ஆங்கரா இருக்கப்ப விஜய் பிரியங்கா என்ன டாமினேட் பண்ணாங்க, அவ்வளோ கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி என்ன ஷோவில் ஆங்கரிங் பண்ணவே விடல, அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அந்த ஒரு நிகழ்ச்சியால் தான் நான் என் வாழ்க்கையே வீணாக போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் பிரியங்கா. ஆனால் அப்போ விஜய் பிரியங்கா பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மாகாப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. எல்லாருமே ஒரு கூட்டாக சேர்ந்துட்டு தான் இதை பண்ணுறாங்க. ஸோ மாகாப்பா ஆனந்த் வேணும்னே தான் திவாகர் அடிச்சிருப்பாரு. திவாகர் எப்பயும் போல அவர் ஃபேமஸ் ஆகணும் தான், அவர் எப்பயுமே இயல்பான நடிப்பு தான் அது. அந்தமாரி விளையாட்டாக செய்கிறப்ப மாகாப்பா ஆனந்த் அது அவருக்கு அசிங்கமா போயிடும், அவரோட புகழ் இங்கே போயிடும் அப்படின்றதுக்காக வேணும்னே திவாகரை அடிச்சிருப்பாரு. இது நடந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி மணிமேகலை சைட்லேருந்து இந்த நியூஸ் வந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததுன்னு அங்கே இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது சீக்கிரமே வெளியே சொல்லணும், இல்லைனா இந்த இஷ்யூ நாளுக்கு நாள் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணிமேகலை சொன்ன இந்த விஷயத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.